டு பாக்கெட் வீடியோஸ். இன்றைக்கி எதை பற்றி பாருங்கன்னா, ஒரு சின்ன அன்பாக்சிங் தான். இந்த அமேசானில் ஆர்டர் பண்ணி ரொம்ப நாளாக வீட்டிலே கடந்து இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணணும், உங்களுக்கும் வீடியோ பண்ணணுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ரொம்ப நாளாக வீட்டிலே கிடந்தது பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போடணும் தான் நினச்சேன். அன்பாக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது இப்போ உங்களுக்காக அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது, இதுக்குள்ளே என்ன இருக்குன்ட்டு ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தது. ஒரு ஆர்சி கார் தான். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை எடுத்து போட்டுடலாம். பாக்ஸ் எதுவும் இல்லை. இதுதான் அன்பாக்ஸ் பண்ணுது. இப்போ பாருங்கள் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்னு நீங்களே பாருங்கள். அலாய் மெட்டல், 3 ஏஜஸ், அப்புறம் ஸ்ப்ரிங் இருக்குதான். நல்லா உழைக்குன்னு வேறு போட்டிருக்கு இந்த இடத்துல. இது எல்லாமே இந்த பாக்ஸ்குள்ளே இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் தான். அப்புறம் இந்த டயர் சைஸ்லாம் போட்டிருக்காங்க. டயர் சைஸு, ஸ்ட்ரென்த்து, இதோட ஸ்கேல் ரேஷியோ, அது எல்லாமே. இப்போ உள்ளே இருக்கிறது எடுத்து பார்ப்போம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது எடுக்கிறதுக்கு. இது அதுக்குள்ளே இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் ஃபுல்லாக இதெல்லாம். இது நம்ம அடுத்த செட்டில் பார்ப்போம். அப்படியே ஓரமாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு இந்த காரோட ரிவ்யூ இது பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் நம்ம அந்த ஆர்சி காரு. இதெல்லாம் ஃபுல்லாக அலாய் போல். இதெல்லாம் அலாயி. இந்த இடத்துல வேறு ரப்பர் டயரு. இப்போ பாருங்கள் ஸ்ப்ரிங் இருக்குது. இதுக்குள்ளே தான் அந்த இது இருக்கும் ஃபுல்லாக. ஃபுல்லாக ரப்பர் டயர்ஸ் தான் இந்த இடத்துல. சாக்கப் ஷார் இது வேறு போட்டு வச்சுருக்காங்க. கட் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஒரு பெரிய சிசர் எடுத்து கட் பண்ணுவோம். இது எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் வரமாட்டேங்குது? இது கட் பண்ணுறதுக்குள்ளேயே ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு போல். இது கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப டைட்டாக தான் போட்டு கொடுத்துருக்காங்க. நான் அப்புறம் தூக்கி போடுவோம். இதை பாருங்கள் இதுதான் காரு. இந்த நம்ம பாக்ஸை இப்படி வச்சிடலாம். இதை பாருங்கள் இங்கே உங்களுக்கு தெரியுதா? ஃபுல்லாக தெரியுதான்னு தெரில. எப்படி சவுண்டெல்லாம் பயங்கரமாக போடுது பாருங்கள். இந்த இடத்துல தான் அந்த ரிமோட் கண்ட்ரோல் ஆண்டனா இருக்குது. இந்த இடத்துல இது வச்சு தான் அந்த ரிமோட் கண்ட்ரோல் இதெல்லாம் பண்ண முடியும். இந்த காரை நம்ம இங்கே வச்சிடலாம். இங்கே வச்சுட்டு நம்ம பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ரிமோட் கண்ட்ரோல் அந்த இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ரீசார்ஜபிள் பேட்ரி தான். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஎஸ்பி டைப் இதில் சார்ஜரில் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இது 2000 mAh பேட்ரி, நிக்கல் கேடியம் பேட்ரி கொடுத்துருக்காங்க. 2000 mAh. அதே மாதிரி இன்பில்டாக ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வருது. இதுதான் பாக்ஸ்குள்ளே இருக்குது ஃபுல்லாக. இப்போ இந்த இதுக்கு ரிமோட் இல்லை, நம்ம தான் பேட்ரிக்கு போட்டுக்கணும். இது ரீசார்ஜபிள் பேட்ரி தான். நீங்கள் ஃபோனை ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன பெட்ரு வேணும், 2000 mAh கொடுத்து வச்சுருக்காங்க. அது ஒரு பெட்ரு. இது நம்ம தான் இது பண்ணணும். இது ஓப்பன் பண்ணி பேட்ரி போட்டு செட் பண்ணுவோம். அதுக்குன்னே தனியாக 2 பேட்ரி வாங்கி வச்சுருக்கேன் நிப்பானில். அது போட்டு தான் இது பண்ணோம். ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பேட்ரி போட்டு எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணி வைப்போம்.
இந்த ஸ்க்ரூ டிரைவர் போடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்குள்ளே. போட்டு முடிச்சிட்டேன். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறேன். இந்த ரிமோட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்கள். லைட் தெரியுதா? லைட் இருந்துச்சுன்னா ஆனுன்னு அர்த்தம். இப்படி பண்ணிங்கன்னா முன்னாடி போவோம் காரு. இது வந்து இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல், இந்த வீல் வந்து இப்படி திரும்புறதுக்கு அந்த மாதிரி இது. மற்றபடி ரிமோட்டை ஃபுல்லாக செட் பண்ணிட்டேன். நம்ம அடுத்து வந்து இப்படி வச்சுட்டு இது வந்து பாருங்கள் பேட்ரி இருக்கா, இதை போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சுவிட்சு போட இருக்கும் இதில், அதை போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம காருக்கு செட் பண்ணுவோம். காருக்கு இங்கே பாருங்கள் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது இந்த இடத்துல. இப்போ பாருங்கள் இது ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. இது ஆன் ஆஃப் பண்ணிக்கிறது பேட்ரி போட்டு. இது பேட்ரி கம்பார்ட்மெண்ட் வந்து இங்கே இடத்துல கொடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து ஓப்பன் பண்ணி இந்த காலத்துலனா சிசர் தான் யூஸ் ஆகுது நல்லா பேட்டரியோட. இந்த இடத்துல ஒரு கனெக்ஷன் போல் இருக்குல்ல, இந்த கனெக்ஷனில் தான் நீங்கள் மாட்டினோம் இந்த செட்டப்பில். ஃபஸ்ட்டு மாட்டிகிட்டே செட் பண்ணிடும். இப்போ ஃபுல்லாக போட்டாச்சா? போட்டு இப்போ வந்து இதை வச்சு மூடிடலாம். நம்ம பேட்ரி கம்பார்ட்மெண்ட் இங்கே தான் போடணும். இப்போ ஃபுல்லாக செட் பண்ணியாச்சா? இது வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்படி ரிமோட் எடுத்து இதை பாருங்கள் லைட் எரியும். இது பண்ணிங்கன்னா இது திரும்ப வந்து இதோட மெக்கானிசம் பார்த்திங்கன்னா இது இப்படி திரும்புறது தான். உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ மாதிரி காமிக்கிறேன். இந்த ரேஞ்சு பார்த்திங்கன்னா 20 மீட்டர்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்செலாம் அவங்களுக்கு வந்து வீடியோ போடுறோம் ஃபுல்லாக. இல்லை அடுத்த பாட்டில் வந்து இதில் இது எப்படி ஓடி இருக்குது அப்படின்னு சொல்கிறது வீடியோ பார்க்கலாம்.